தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் நெருங்கி வந்துருச்சு. இன்னும் 2 மாதங்களே இடைவெளியா இருக்கு. இந்த நிலையில அனைத்து அரசியல் கட்சிகளுமே கூட்டணி சேர்க்கை தொடர்பா இறுதி முடிவுகளை எடுத்துட்டு வராங்க. இருந்தாலும் தொகுதி பங்கீடுகள் இன்னும் முடிவடையல. இந்த சமயத்துல பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில தமிழ்நாடு முழுவதுமே 50 சட்டசபை தொகுதிகளுக்கு நயினா நாகேந்திரன் பொறுப்பாளர்களை நியமிச்சிருக்காரு. இதன் மூலமா பாரதிய ஜனதா கட்சி 50 தொகுதிகளை குறிவைக்கிறதா என்ற கேள்வி இப்ப பரபரப்பு செய்தியா போயிட்டு இருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில அரசியல் கட்சிகள் அனைத்தும் கூட்டணி விவகாரங்கள், பிரச்சாரம், பொதுக்கூட்டம், தொகுதி பங்கீடுன்னு மும்முரமா செயல்படுத்தி தொடங்கியிருக்காங்க. வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோட பாரதிய ஜனதா கட்சி இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியா அமைஞ்சிருக்கு. இந்த கூட்டணிகள் அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி, டிடிவி தினகரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், ஜி.கே. வாசன் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ், பாரிவேந்தர் தலைமையிலான இந்திய ஜனநாயக கட்சி, டாக்டர் கிருஷ்ணசாமி தலைமையிலான புதிய நீதி கட்சி, ஜான் பாண்டியன் தலைமையிலான தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், பூவை மூர்த்தி தலைமையிலான புரட்சி பாரதம்ங்கிறது இத்தனை கட்சிகள்லாம் இடம்பெற்றிருக்கு. இந்த நிலையில தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தமிழ்நாடு முழுவதுமே சுற்றுப்பயணம் செய்வதற்கு பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை, மத்திய இணை அமைச்சர் எல் முருகன், தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் சட்டப்பேரவை தொகுதிகளின் பாரதிய ஜனதா கட்சி சுற்றுப்பயண பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையை பொறுத்தவரையில சிங்காநல்லூர், மதுரை, தெற்கு விருகம்பாக்கம், காரைக்குடி, ஸ்ரீவைகுண்டம், பத்மநாபபுரம் ஆகிய 6 தொகுதிகளுக்கு சுற்றுப்பயண பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. மத்திய இணையமைச்சர் எல் முருகனை பொறுத்தவரையில திருப்பரங்குன்றம், ராதாபுரம், வால்பாறை, திருப்பூர், வடக்கு உதகமண்டலம் ஆகிய தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்தவரையில் மயிலாப்பூர், கும்மிடிப்பூண்டி, நாங்குநேரி, பொள்ளாச்சி, கிள்ளியூர் ஆகிய தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. பொன் ராதாகிருஷ்ணனுக்கு தென்காசி, பழனி, மேட்டுப்பாளையம், பரமக்குடி ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. வானதி சீனிவாசனுக்கு கோயம்புத்தூர், தெற்கு குன்னூர், திருப்பூர், தெற்கு ஆகிய தொகுதிகளில் ஒதுக்கப்பட்டிருக்கு. கே.டி. ராகவனை பொறுத்தவரையில் பூவிருந்தவள்ளி மற்றும் வானூர் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்காங்க. வி.பி. துரைசாமிக்கு எழும்பூர், ராசிபுரம், பரமத்தி, வேலூர் தொகுதிகள்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கு. இது போன்ற தமிழ்நாடு முழுவதுமே 50 தொகுதிகளுக்கு சுற்றுப்பயண பொறுப்பாளர்களை நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதன் மூலமா பாரதிய ஜனதா கட்சி டெல்லி மேலிடம் தமிழ்நாட்டில் 50 தொகுதிகளை குறிவைக்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கு. முன்னதா அதிமுக கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சி இறுதி கட்டமா 56 தொகுதிகளை கேட்டு வருவது குறிப்பிடத்தக்கதா இருக்கு. ஆனா 56 தொகுதிகளை ஒதுக்க முடியாதுன்னு அதிமுக தரப்புல மறுப்பும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதிமுகவை பொறுத்தவரையில 160 தொகுதிகளில் போட்டியிட முடிவு செய்யப்பட்டு இருக்கு. அந்த வகையில பாரதிய ஜனதா கட்சிக்கு 56 தொகுதிகளை ஒதுக்கினா அதிமுகவின் தொகுதிகள் குறைய வாய்ப்பு இருக்கு. இதனால இதற்கு எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில தமிழ்நாடு முழுவதுமே 50 தொகுதிகளை குறிவைத்து சுற்றுப்பயணம் பொறுப்பாளர்களை பாரதிய ஜனதா கட்சி நியமித்திருப்பது புதிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியோட எப்போதும் இணைப்பில் இருங்கள்.